அக்ஷராபியாசம். 1. அக்ஷரம் வித்தையாகும். ஷரம் அவித்தையாகும். அக்ஷரம் என்றால் ஷரரஹிதம், அதாவது அழிவில்லாதது. இங்கு காணப்படுகின்ற சர்வமும் இச்சராசரங்களாகும். இச்சராசரங்களெல்லாம் உண்டானது அக்ஷரத்திலிருந்தேதான். ஆகவே இச்சராசரங்களின் மூல உற்பத்தி அக்ஷரத்திலிருந்தென்பது தெளிவாகிறது. இச்சராசரங்கள் பஞ்சபூதங்களால் ஆனவையாகும். காணப்படுகின்ற பஞ்சபூதங்களான சராசரங்களுக்கு அதீதமானது, மேலானது அக்ஷரம். ஆகவே அக்ஷரம் அந்தரங்கமானது, அதை வெளியே காண முடியாது. 2. இக்காணப்படுகின்ற பஞ்சபூதங்களான சராசரங்கள் அக்ஷரத்திலிருந்துதான் உண்டானதாகச் சொன்னோம். அதனால் இவையெல்லாம் காரியங்களாகும். காரணம் அவரவர்களுக்குள்ளேயே நிலை பெற்றிருக்கின்றது. 3. எவ்விதமென்றால் தானாயிருக்கும் பரிபூரண வஸ்து அக்ஷரமாகி ஆகாயம் உண்டாகிறது. அவ்வாகாயம் நம்முடைய சிரசில் புருவமத்திக்கு மேல்பாகமாயுள்ளது. அதுதான் சதாசிவனாயிருக்கின்ற ஜோதி. அதிலிருந்து கீழ்ப்பாகமாய் புருவமத்தி வரை சிவனான ஜீவசக்தியான வாயுவும், அதிலிருந்து கீழ்ப்பாகமாய் நாசிவரை ருத்திரனாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற தேஜசான அக்கினியும், அதிலிருந்து நாசினுனி வரை ஜலாம்சமாய் விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும் அப்புவும், அதிலிருந்து கீழ்ப்பாகமாய் கட்டியாயும் உரைப்பாயும் திடமாய் பிரம்மாவாயும் இருக்கின்ற அகங்காரமான பிருதிவியும் உண்டாயிருக்கின்றன. 4. பஞ்சபூதங்கள் உண்டாகிறது. ஏககதியாகி வரும்போது சிருஷ்டி. 5. இந்த பஞ்சபூதங்கள் வழியாக ஒழுகுகிற ஜீவசக்தியான வாயுவிற்கு தோற்றமாகிய சிமணிக்குழல் வைத்த காரணத்தால் உலகம் உண்டாயிற்று. அக்குழலை எடுத்தால் உலகம் இல்லை. 6. அந்த தோற்றமாயிருக்கிற குழல் வழி விசாராதி களாயிருக்கின்ற புகை வெளியே போய்கொண்டிருக்கிறது. 7. அக்ஷரமிருப்பது உள்ளிலாகும். உள்ளே இருக்கும் அக்ஷரத்தை உள்ளிலேயே அறிந்து அப்பியாசம் செய்ய வேண்டும். இப்போது படிப்பதெல்லாம் வெளியே காகிதத்திலுள்ள எழுத்துக்களைத்தான். அவை அக்ஷரமல்ல, அவை சப்தத்தை காட்டும் கோடுகள், அதாவது வெறும் லிபிகள்தான். 8. அக்ஷரம் நாசமில்லாததும் தத்துவமானதும் உள்ளே உள்ளதுமாகும். அதனால் அக்ஷரமாய் அழிவற்றதாயிருக்கிற வஸ்துவை, ஜீவனை அப்பியாசித்தால் மட்டுமே தாதுவிற்கு உணர்வு வந்து பொருள் கிடைக்கும். 9. அந்தரங்கமாய் தத்துவமாய் யதார்த்தமாய் அகமாயிருப்பது வித்தையாகிய அக்ஷரம். அதற்கு எதிராய் பகிரங்கமாய் அதத்துவமாய் யதார்த்தமில்லாததாய் அசத்தியமாய் வெளியாய் புறமாக இருப்பது அவித்தையாயிருக்கின்ற ஷரம். அக்ஷராபியாசம் செய்தால் அந்தரங்கமாய் தத்துவமாய் இருக்கின்ற தாதுவை உணர்ந்து ஞானம் உண்டாகிறது. அதற்குத்தான் மஸ்தக ஞானம் என்று பெயர். அப்போது சர்வஜன் ஆகலாம்.